Example 2.1 calculate the circumference of the bangle shown in the figure. Figureல கொடுத்திருக்காங்க circumference calculate பண்ண சொல்லியிருக்காங்க. circumference என்ன c. இங்க வந்து உங்களே கொடுத்துருவாங்க பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை ஈக்குவல் டு 3.14 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு, பேங்கிள் கொடுத்துருக்காங்களா, இதுல டயாமீட்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர், டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர், டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ கிவன் கொடுத்துருக்கலாம் எழுதிக்கலாம். டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டி எவ்வளோ 6 சென்டிமீட்டர். டி 6 அப்படின்னா ஆர் என்னவா இருக்கும், 3 இருக்கும். அதாவது இதுல பாதி தானே ஆறு, ஆர் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்ம்ல என்ன 2 பை ஆர் யூனிட்ஸா, 2 பை அப்படியே போட்டுக்கலாம். ஆர் வந்து என்ன 3 சென்டிமீட்டர், 2 பை இன்ட்டு 3. பையோட வேல்யூ என்ன 3.14, அப்போ 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 3.14 இன்ட்டு 3 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 18.84 கிடைக்கும். therefore the circumference is என்ன 18.84 சென்டிமீட்டர். அடுத்து எக்ஸாம்பிள் 2.2 பார்க்கலாம். வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர். இதுல வந்து பை வந்து 22/7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 3.14, இதுல வந்து 22/7. சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் சொல்யூஷன். ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் டிஸ்க் எப்பவுமே கொடுத்துருக்கிற ஒரு டைம் எழுதிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் டிஸ்க் ஆர் ஈக்குவல் டு என்ன 14 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்க் ஃபார்முலா என்ன 2 பை ஆர் யூனிட்ஸ். 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன இங்க யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க 22/7, அதை போட்டுக்கலாம். இன்ட்டு ஆர் வந்து 14. இந்த எல்லாமே மல்டிபிள் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். 1 sons are 7, 2 sons are 14. இப்போ 2 இன்ட்டு 22 இன்ட்டு 2 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 88 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிள் 2.3 if the circumference of the circle is 132 மீட்டர். இதுல வந்து circumference கொடுத்திருக்காங்க, then calculate the radius and diameter. circumference கொடுத்தாங்கன்னா நம்ம ரேடியஸும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம், டயாமீட்டரும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்க அப்படியே கொடுத்திருக்காங்க. பை என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க 22/7. சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கல எழுதிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் சி ஈக்குவல் டு 2 பை ஆர். ஃபார்முலாவா என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்களா 132 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சி ஈக்குவல் டு 2 பை ஆரா. இப்போ சி கொடுத்துருக்காங்க, அதான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 132 ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க 22/7 இன்ட்டு ஆர் தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஆர் மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணோம், அப்போ ஆர் இப்படியே வச்சுக்கலாம். இதெல்லாம் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மல்டிபிள் இருக்கிறதெல்லாம் டிவைட்ல வந்துடும், டிவைட்ல இருக்கிறது மல்டிபிள் வந்துடும். இப்போ 132 இன்ட்டு 7 பை இது 2 இன்ட்டு 22 மல்டிபிள் இருக்கு, அப்போ டிவைட்ல வந்துடும் 2 இன்ட்டு 22. 2ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 66. இந்த 22ஆல் இதை அப்படியே கேன்சல் பண்ண இது ஒரு டைம் அப்போ வரும், இங்கே 3 டைம் வருமா. அப்போ 3 இன்ட்டு 7 வந்து என்ன 21 ஈக்குவல் டு ஆரா. இப்போ ஆர் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ டி ஃபைன் பண்ணுமா. டி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும் 2r. டி ஈக்குவல் டு 2r ஈக்குவல் டு 2 அப்படியே போட்டுக்கலாம். ஆர் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 21. அப்போ 2 இன்ட்டு 21 எவ்வளோ 42 மீட்டர். இப்போ டி வந்து 42 மீட்டர். எக்ஸாம்பிள் 2.4 வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டிப் ஆஃப் த செகண்ட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் இன் 1 minute இஃப் த லென்த் ஆஃப் த ஹேண்ட் இஸ் 56 millimeter. இப்போ இந்த கிளாக்ல செகண்ட் ஸ்கேன் இருக்குல்ல, அதனுடைய லென்த் 56 millimeterன்னு சொல்லியிருக்காங்க. அது 1 minute எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பை வந்து 22/7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு சர்க்கிள்ல இந்த செகண்ட் ஸ்கேண்டு இருக்கா, இது 1 minute எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்கேண்டை நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஆரா வச்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் வந்து லென்த் அவங்களே கொடுத்துருக்காங்க 56, அப்போ ஆரா வச்சுக்கலாம். இது சுத்திட்டு வர்றது அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ சர்க்கிள்ல சுத்திட்டு வர்றதுன்னா சர்க்கம்ஃபரன்ஸா. இப்போ என்ன ஃபைன் பண்ணும் ஆர் இருக்கு, அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம் சர்க்கம்ஃபரன்ஸ். அது எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கு 1 minute போது ஒரு டைம் தானே, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைன் பண்ணா போதும். இப்போ இது இந்த 56 என்ன எடுத்துக்கலாம்னா ஆர் எடுத்துக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 56 millimeter. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் சி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா 2 பை ஆர் யூனிட்ஸ். 2 இன்ட்டு பை என்னவா எடுத்துக்கணும் 22/7 இன்ட்டு ஆர் வந்து என்ன 56. 7ஆல் இது கேன்சல் பண்ணா 8 டைம் வருமா. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 352 millimeter
அப்படின்னா இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னா 352 millimeter. Therefore, distance traveled by the tip of the second second of a clock in 1 minute is எவ்வளோன்னா 352 millimeter. Example 2.5. The radius of a tractor wheel is 77 centimeter. அந்த டிராக்டர் வீலோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் இங்க இருந்து இது வரைக்கும் ரேடியஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 77 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை இட் இன் 35 ரொட்டேஷன்ஸ். இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 35 ரொட்டேஷன்ஸ்ல எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ என்ன இது சம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல. இப்போ டிராக்டர் வீல் இப்படி இருக்கா, இது இது வந்து 35 டைம் இப்படியே ரொட்டேட் ஆகி போகுதுன்னா எவ்வளோ தூரம் அது போயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது அப்படியே நிக்குது. போகும்போது இது ஒரு டைம் சுத்தி வந்தா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுத்தி வந்தா இது வரைக்கும் போயிடும். இன்னொரு டைம் சுத்தி வந்தா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடும். அது மாதிரி 35 டைம் ரொட்டேஷன் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், இப்போ ஒரு டைம் ரொட்டேட் ஆகிறதுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு டைம் ரொட்டேட் ஆச்சுன்னா இப்போ இவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 35 டைம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், இதையும் அந்த 35 டைம் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு 35ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம்னா எவ்வளவு தூரம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஒன் ரொட்டேஷன் எவ்வளோன்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணும். ஒன் ரொட்டேஷன்ங்கிறது என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு டைம் சுத்தி வர்றதுதான் இந்த சர்க்கிளோடைய சுற்றளவுன்னு தானே சொல்லுவோம். அது ஒரு டைம் சுத்தி வர்றதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதுக்கு ஃபார்முலா என்ன, 2πr. 2 இன்ட்டு பை வந்து என்னவா யூஸ் பண்ணும், 22/7 இன்ட்டு ஆர் என்ன, ஆர் ஈக்குவல் டு 77 கொடுத்துருக்காங்களா, அப்போ 77. 7 கேன்சல் பண்ணா 11 டைம் வருமா, அப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 484 சென்டிமீட்டர். அப்போ ஒரு டைம் சுத்தி வரதுக்கு 484 சென்டிமீட்டர் ஆகுது. அப்படின்னா 35 ரொட்டேஷனுங்கும் போது எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். the distance covered in one rotation எவ்வளோ இப்பதான் ஃபைண்ட் பண்ணோம், 484 சென்டிமீட்டர். அப்படின்னா the distance covered in 35 rotations அப்படிங்கும்போது 35ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா போதும். அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணோம்னா 16,940 சென்டிமீட்டர். Example 2.6. A farmer wants to fence his circular poultry farm with barbed wire whose radius is 420 meter. இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு சர்க்குலர் பால்ட்ரி ஃபார்முக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த சர்க்குலர் ஃபார்ம் வந்து எவ்வளவு இருக்குன்னா, ரேடியஸ் எவ்வளவு இருக்குன்னா r equal to 420 மீட்டரா இருக்கு. The cost of fencing is 12 per meter. இப்போ இதுக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு பர் மீட்டருக்கு, இப்போ இதுதான் ஒரு மீட்டர்னு வச்சுக்கலாம், இவ்வளவு மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுதுன்னா 12 rupees செலவாகுது. He has 30,000 with him. அவர் வந்து 30,000 தான் வச்சிருக்காரு. How much more amount will be needed to fence his farm? இன்னும் எவ்வளவு அமௌண்ட் அவருக்கு தேவைப்படும், அந்த ஃபென்ஸ் போடுறதுக்கு எவ்வளவு தேவைப்படும் கேட்டிருக்காங்க. இங்க வந்து பை ஈக்குவல் டு 22/7 கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, கொடுத்தது எழுதிக்கலாம். தி ரேடியஸ் ஆஃப் த பால்ட்ரி ஃபார்ம் இஸ் என்ன, 420 மீட்டர். அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணாதான் ஃபென்ஸ் எவ்வளவு போடலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ தி லென்த் ஆஃப் த பார்ப்டு வயர் ஃபார் ஃபென்சிங் த பால்ட்ரி ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அடுத்தது we know that the circumference of the circle formula என்ன, 2πr. இது நமக்கு தெரியும் தானே. இப்போ 2 இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளோ 420. இப்போ இந்த 7ஆல் இதை கேன்சல் பண்ணால் இது 6 டைம் அந்த 0 அப்படியே வந்துடும். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 2640 மீட்டர். அப்போ எவ்வளோ எவ்வளோ இருக்கு, அது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ மீட்டர்ல இருக்கு. அப்போ the cost of fencing the poultry farm at the rate of 12 per meter. பர் மீட்டருக்கு 12 rupees ஆகுதுன்னா ஃபுல்லாத்துக்கும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம். என்ன பண்ணணும், இது கூட அந்த 12 மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ 31,680. ஒரு மீட்டருக்கு 12 அப்படின்னா இவ்வளோ மீட்டருக்கு அப்படிங்கும்போது 2 மல்டிபிள் பண்ணா அந்த அமௌண்ட் கிடைச்சிரும். இப்போ 31,000 கிடைக்குது. ஆனா அவர்கிட்ட 30,000 தான் இருக்குது. இப்போ தி எக்ஸஸ் அமௌண்ட் required எவ்வளோ இன்னும் எக்ஸஸா வேணும் அப்படின்னா இதுல இருந்து அந்த 30,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 1,680. இவ்வளோ அமௌண்ட் தான் அவருக்கு இன்னும் வேணும்.
Example 2.7 find the perimeter of the given shape. இந்த figure உடைய பெரிமீட்டர் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பை வந்து கொடுத்துருக்காங்க 22/7. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இங்க ஒரு சர்க்கிள் செமி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சர்க்கிள்ல பாதி தான் செமி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு குட்டி செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒண்ணு. இப்போ இதனுடைய பெரிமீட்டர்னா வெளியில இருக்கிற அந்த அளவு தான் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ சர்க்கிளோட அந்த சுற்றளவு சொல்லுவோம்ல, சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இதுல வந்து பாதி பாதியா இருக்கு. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, 4 ஷேப் மாதிரி இருக்கு. இதனுடைய பெரிமீட்டர் இப்போ ஃபைண்ட் பண்ணோம். பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு செமி சர்க்கிளா, இது செமி சர்க்கிள்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டயாமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ சர்க்கிள் அப்படின்னா இந்த சென்டர் வழியா போற இந்த லைனை டயாமீட்டர்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த சர்க்கிள் இது பாதி மட்டும் இருந்துச்சுன்னா இதுவும் கண்டிப்பா அது டயாமீட்டர் தானே. இப்போ இந்த டயாமீட்டர் வந்து 7 சென்டிமீட்டர். இந்த செமி சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்க 14னா இங்கே கண்டிப்பா 14ஆ இருக்கும். இங்க 7னா கண்டிப்பா இந்த சைடு இருக்கிற இந்த செமி சர்க்கிளுக்கும் அதே 7 சென்டிமீட்டரா தான் இருக்கும் டயாமீட்டர். இப்போ ஒவ்வொன்றுடைய செமி சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் பார்த்துட்டோம்னா ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிட்டா போதும். அடுத்தது பார்க்கலாம். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? பைடியா, பைடின்னு சொல்லுவோம், இல்லைன்னா 2πrன்னு சொல்லுவோம். இங்க டயாமீட்டர் கொடுத்துருக்கனால நம்ம டின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பைடி சர்க்கிள் அப்படின்னா பைடி. அதே செமி சர்க்கிள் அப்படின்னா 1/2. சர்க்கிள்ல பாதி தான் செமி சர்க்கிள், அதனால நம்ம 1/2 இன்ட்டு பைடின்னு எடுத்துக்கிறோம். அப்போ circumference of the semicircle part என்ன ஃபார்முலா என்ன 1/2 into pi d units. Hence the circumference of the semicircle having diameter 7 cm is. diameter வந்து 7 cm இருக்கா, அதை எடுத்துக்கலாம். 1/2 into ஃபார்முலா என்ன 1/2 into பைக்கு என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க 22/7 into d வந்து என்ன 7 cm. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா இங்க 1 டைம் வரும், 2 கேன்சல் பண்ணா 11. அப்போ 11 சென்டிமீட்டர். அப்போ இதனுடைய பெரிமீட்டர் இது மட்டும் எவ்வளோன்னா 11 சென்டிமீட்டர். இப்போ இது 11 சென்டிமீட்டர்னா கண்டிப்பா இதுவும் 11 சென்டிமீட்டரா தான் இருக்கும். அப்போ circumference of the pair of semicircular parts. இந்த பேர் இது ஒண்ணு இருக்கா, அதனால இது pair of semicircle சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் பார்ட், இது ஃபோர்த் பார்ட்டா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுவும் 11 இதுவும் 11னா 22 தானே. அப்போ 2 இருக்கிறதுனால 2 into 11 போட்டுக்கலாம். 2 into 11 எவ்வளோ 22 சென்டிமீட்டர். அப்போ இதையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதையும் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ சிமிலர் இதே போல circumference of the semicircle having diameter 14 cm is. 14 cm தானே இதுக்கு diameter. அதை வச்சு போடலாம். 1/2 into formula 1/2 into pi d. 1/2 into pi வந்து 22/7 into d வந்து 14 cm. 7 கேன்சல் பண்ணா இது 2 டைம் வரும். இது 2 கேன்சல் பண்ணா 11. அப்போ 11 into 2 22 cm. அப்போ இது 22னா கண்டிப்பா இதுவும் 22 தான். அப்போ circumference of the pair of semicircular parts என்னென்ன 1ம் 3யுமா. அப்போ 2 into 22. 1 22னா இன்னொன்று 22, அதனால 2 into 22 எவ்வளோ 44 சென்டிமீட்டர். அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப் அப்படிங்கும்போது 22, இதையும் இந்த 44யும் ஆட் பண்ணிட்டா 66 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஃபுல்லாத்தோடைய பெரிமீட்டர் என்னன்னா 66 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிள் 2.8 Kannan divides a circular disc of radius 14 cm into 4 equal parts. கண்ணன் வந்து ஒரு சர்க்குலர் டிஸ்க வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்றாரு, டிவைட் பண்றாரு. வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் எ குவாட்ரண்ட் ஷேப்டு டிஸ்க். இப்போ இதுல குவாட்ரண்ட் குவாட்ரண்ட்னா 1/4ன்னு சொல்லுவாங்க. ஒரு சர்க்கிள்ல ஒரு பகுதியை சொல்லுவாங்க. அதாவது 4ஆ பிரிச்சோம்னா ஒரு பகுதி தான் குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. 1/4ன்னு சொல்லுவாங்க. குவாட்ரண்ட் 1/4. இப்போ குவாட்ரண்டோட பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்க என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, பை ஈக்குவல் டு 22/7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம், என்ன ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க 14 சென்டிமீட்டர். அப்போ 14 இங்கேயும் 14 இங்கேயும் 14 இங்கே எல்லா பக்கமும் 14 தான். இங்க இருந்து இந்த சென்டர்ல இருந்து போற இந்த லைன் வந்து ரேடியஸா. அப்போ இது இங்கேயும் 14னா இந்த சைடு இந்த 4 சைடும் 14 தான். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணலாம், given that radius என்ன கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டரா. நம்மளுக்கு circumference of circle ஃபார்முலா தெரியும். என்னது 2πr. circumference of circle ஃபார்முலா தான் தெரியும், quadrant தெரியாதா. அப்போ so the circumference of the quadrant arc அப்படின்னா 1/4 into 2πr.
இந்த 4ல 1 தானே வேணும். அப்போ 1/4 இன்டு 2πr. அது செமி சர்க்கிள் அப்படின்னா 1/2 இன்ட்டு பைடின்னு போட்டோம்ல. பைடி இல்லைன்னா 2πr போட்டோம்னா இது கேன்சல் ஆயிட்டு πr. அப்போ செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா வந்து πr. அதே குவாட்ரண்ட் அப்படின்னா 1/4 இன்ட்டு 2πr. இந்த 2 இது கேன்சல் பண்ணலாம். அப்போ 1/2ன்னு வருமா. அப்போ 1/r πr/2. இதுதான் குவாட்ரண்ட்டோட ஃபார்முலா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த குவாட்ரண்ட் ஆர்க்கோட ஃபார்முலா πr/2. அதாவது இதுக்கு மட்டும்தான், இந்த ஆர்க் இருக்குல்ல, இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா நம்ம எப்படி வருதுன்னு பார்த்துட்டோம். πr/2வா. பை வந்து என்ன 22/7 இன்ட்டு ஆர் வந்து என்ன 14. அப்புறம் டிவைட் 2 இருக்கா, டிவைட் 2 இங்க கூட போட்டுக்கலாம். 22/7 இன்ட்டு 14/2. இது 7ஆல் இது கேன்சல் பண்ணா இங்க 2 டைம் வருமா. அப்போ இங்க 2ஆல் இது கேன்சல் பண்ணா இங்க இங்க 11 டைம் வருமா. அப்போ 11 இன்ட்டு 2 22 சென்டிமீட்டர். அப்போ இதனோடது மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ 22 சென்டிமீட்டர். அப்புறம் given the radius of the circle. சர்க்கிள் என்ன 14. அப்போ இங்க 14னா இங்கேயும் 14. அப்போ என்ன பண்ணும், இது ஃபுல்லா அதோட பெரிமீட்டர் தானே. இந்த சர்க்குலர் குவாட்ரண்ட்டோட பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர்னா சுத்தி இருக்கிற அந்த மெஷர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு இது மட்டும்தான் இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இது நம்மளுக்கு இது இன்னும் ஆட் பண்ணல, அது பார்க்கலாம். Thus the perimeter of required quadrant shaped disk equal to 14 plus 22. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் 50 சென்டிமீட்டர் வருது. அப்போ 50 சென்டிமீட்டருங்கிறது என்ன, இது ஃபுல்லா அதோடைய பெரிமீட்டர். நம்ம இது மட்டும்தான் ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா போட்டிருக்கோம். நம்ம அதோடய விட்டுறக்கூடாது. இந்த ஆர் ரெண்டையும் ஆட் பண்ணும். ஒரு ஆர் மட்டும் இல்ல, 2 ஆர். இந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கம் இருக்குல்ல. எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த பெரிமீட்டர் கிடைக்கும்.